அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிசம்பர் மாதம் மேச ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. மேச ராசி நேயர்களுக்கு இன்றைய மாதம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத யோகத்தை சந்திக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற விஷயம் தாங்க. அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா எதிர்மறை சிந்தனைக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்றது தான். குடுக்கல் வாங்கல் ரீதியான செயல்பாடுகளில் ஏற்கனவே ஒரு இடத்துல பணம் கொடுத்துருக்கே வராமல் இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் உண்டு. ஆனாலும் கூட இந்த டிசம்பர் மாதம் புதிதாக குடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய அமைப்புகளை நீங்கள் தவிர்த்து கொள்வது நலமான விஷயம். ஏன் அப்படின்னா பண வரவுகள் தடைபடுறதோடு சேர்த்து உறவுகளையும் பாதிக்கக்கூடிய அமைப்பாக மாற்றி அமைச்சிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுல கொஞ்சம் போராட்டத்தை சந்திப்பீங்க. ரெண்டாவது, எடுத்த காரியம் சார்ந்த விஷயங்களை செய்து முடிச்சாதான் தூக்கமே வருன்ற அளவுக்கு நல்ல வெற்றியாளராக இருக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்றது தான். எந்த வேலையை எடுத்தாலுமே அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனாலும் கூட வெளிப்படுத்தாமல் செய்வது உங்களுக்கு வெற்றியை தரும். ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு நிறைய எதிரிகளை உருவாக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை அப்படின்னா தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எந்த காரியங்கள் நீங்கள் செய்தாலும் நீங்கள் வெற்றியானதுக்கு பின் வெளியில் சொல்கிறது உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது தாங்க. பொருளாதார ரீதியான செயல்பாடுகள் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா சுப விரயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு கால சூழலான ஒரு அமைப்புன்னே சொல்லலாங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்க. குலதெய்வத்தின் அனுக்கிரகம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளால் மனமகிழ்வான நாளாகவும் அதனோட குலதெய்வத்தின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தான். இந்த மாதம் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்திலே குலதெய்வம் இருக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக ஒரு முறை சென்று உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது மிக அற்புதமாக ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றது தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்காக சுபமான ஒரு செலவுகள் செய்யக்கூடிய மாதமாக இன்றைய மாதம் இருக்குது அப்படின்ற விஷயம் தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வேலை ரீதியான செயல்பாடுகள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடங்களில் நம்மளுடைய வேலைகளை மட்டும் பார்த்து மற்றவங்க விஷயத்தை தலையிடாமல் இருப்பது மிக அற்புதமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். ஏன்னா சின்ன சின்ன சங்கடங்கள் வருவதும் மறைவதுமாக இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்றது தான். என்னதான் உங்களுடைய வேலைகள் திருப்தியாக செஞ்சாலும் அவங்களுடைய நிறைவான ஒரு விஷயங்களை உங்கள்கிட்ட வெளிப்படுத்துறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. கணவன் மனைவி உறவுகளுடைய பார்த்தீங்க அப்படின்னா சுமூகமான சூழ்நிலையும் நீங்கள் நினைத்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் கணவன் மனைவி உறவுகள் சார்ந்த செயல்பாடுகள் நீங்கள் நினைக்கிறத அவங்க செய்கிற மாதிரியான சூழலும் அவங்க நினைக்கிறத நீங்கள் செய்கிற மாதிரியான ஒரு பரஸ்பரம் உருவாகக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு அப்படின்றதா. ஆனால் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனாலே போதுமான விஷயம். சந்திக்கக்கூடிய நபர்களால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதாயமும் மேன்மையும் உருவாகக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு. சற்று மரண பயத்தை கொடுக்கக்கூடிய அளவிலான ஒரு சின்ன சின்ன சங்கடங்களையும் பயத்தையும் உணரக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் உறவுகள் ரீதியான மேன்மையை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு பக்க பலமாக உங்களுக்கு பின்னாடி பெரியவங்க இருக்கிறது இல்லை ஒரு குருவாக இருந்து வழிநடத்தக்கூடிய தன்மைகள் இது மாதிரியான செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்றது தான். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மேசராசி மேச லக்னக்காரங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் எப்போதுமே நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க அதை செய்யறதுக்கு முன்னாடியே அதை நீங்களே பிரேக் பண்ணுற அமைப்பு தான். ஏன்னா உங்களுக்கு அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 1-8 வராது இல்லைங்களா, அதனுடைய தன்மை இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. அதனோட வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் கட்டாயம் நீங்கள் சந்திப்பீர்கள். அதன் ரீதியாக உங்களுக்கு ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதனோடு பார்த்தீங்கன்னா தந்தை ரீதியான உறவுகளில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயம் தாங்க. மதிப்பு மரியாதை கௌரவம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. லாபம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா முதலீடு சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறதுனால ஒரு வாகனமாக இருக்கட்டும் இல்லை அசட் ரீதியான மூமெண்ட்டில் இடம் வீடு சார்ந்து மூமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் பண்ணலாம். அது உங்களுக்கு நல்ல ஒரு முதலீடு சொத்தாக மாறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை நிச்சயமாக இருக்குது அப்படின்றது தாங்க. அதனோடு பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு செல்லணும்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நாளாகவும் தூக்கங்கள் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா சரியாக தூக்கம் வர்றதில்லை. என்னால் நேரத்துக்கு சாப்பிட முடியறதில்ல, தூங்க முடியறதில்ல, எனக்கு கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமாக இருக்குன்னு இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே உடம்பு ஆரோக்கியத்தில் நீங்கள் கட்டாயம் கவனமாக இருக்கணும் அப்படின்றதா. இல்லைன்னா உடல் ஆரோக்கிய ரீதியான சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கிரக சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில்
நிச்சயமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான். நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. மற்றபடி அப்படிங்கும்போது உங்களுடைய சுய முயற்சியில் மிக அற்புதமான சுப விரயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அப்படின்றது தான். பொருளாதார ரீதியான வரவும் செலவும் சரிசமமாக இருப்பதோடு வீடுகளில் சுப விரயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும், அதனோடு பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்குது அப்படின்றதான். வயதானவர்கள் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனோடு இந்த அதாவது உங்களுடைய ராசி ரீதியாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கும்போது எதிர்பாராத யோகத்தை, திடீர் யோகத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைத்து கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. மிக்க நன்றி.